அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே ஆட வைத்து தானுமாடும் பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே ஆடாதாரை ஆட மாடும் பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே நம சிவாய வாழ்க நாதத்தாள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சந்நிதி அஷ்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சந்நிதி அஷ்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி பரமனுக்கு முன் நிற்கும் நந்தி எனும் காளை பரமனையே சுமந்து வரும் படியளக்கும் வேளை பரமனுக்கு முன் நிற்கும் நந்தி எனும் காளை பரமனையே சுமந்து வரும் படியளக்கும் வேளை அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே
ஆயிரம் பிரார்த்தனையோடு திருவண்ணாமலை சென்றிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனையோடு திருவண்ணாமலை சென்றிடுவோம். உண்ணாமுலையுடன் அண்ணாமலையாடும் ஆடல் கண்டு மகிழ்ந்திடுவோம். அங்கே ஆயிரம் தாண்டி லட்சம் கோடி என்று சிவனிடம் வரங்களை வாங்கி வருவோம். அண்ணாமலையின் நாமரசம் அதை உரைப்பவர் வாழ்வில் வரும் சுகயோகம். அண்ணாமலையின் நாமரசம் அதை உரைப்பவர் வாழ்வில் வரும் சுகயோகம். அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே. நமஸ்தே அஸ்து பகவன் ஓம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய காலாத்ரிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சரணம் அழகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் குருவே சரணம் திருவே சரணம் முகனே சரணம் விமலா சரணம். அற்புத காட்சி தந்து ஆட்கொண்டாயே வேண்டிய வண்ணம் அருள் தந்தாயே வள்ளியை மணந்து நீதி செய்தாயே அன்பரின் குறை தீர்த்து அருள் புரிந்தாயே தீர்க்கும் சண்முகம் தெய்வம் சரவண பவயேனும் சக்திவேல் தெய்வம் குறைகளை தீர்க்கும் குமரகுரு தெய்வம் சுமையை குறைக்கும் சுப்பையா தெய்வம் சுமையை குறைக்கும் சுப்பையா தெய்வம். முருகா சரணம் அழகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் குருவே சரணம் திருவே சரணம் முகனே சரணம் விமலா சரணம்.
கீர்த்திகள் அருளும் கிருத்திகை நீயே, சக்திகள் வழங்கும் சக்தியும் நீயே, வாழ்வினை அருளிய வசந்தமும் நீயே, வறுமையை நீக்கிய வஜ்ரவேல் நீயே, ஆதியில் தோன்றிய அருட்பெரும் தெய்வம், சோதியில் நிறைந்த சோதிமுனி தெய்வம், மலையில் குடியிருக்கும் மாபெரும் தெய்வம், சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம், சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், குருவே சரணம், திருவே சரணம், குகனே சரணம், விமலா சரணம். பன்னிரு கை கொண்டு காத்திடுவாயே, பந்தத்தை நீக்கி அருள் செய்வாயே, துயர்களை போக்கி வாழ்வழிப்பாயே, இடர்களை நீக்கி இன்னருள் செய்வாயே, வெற்றி தந்தென்னை ஏற்றிய தெய்வம், வேலோடு வந்தென்னை காக்கின்ற தெய்வம், மயிலோடு வந்தென்னை ஆளும் தெய்வம், முருகன் எனும் அந்த அற்புத தெய்வம், முருகன் எனும் அந்த அற்புத தெய்வம். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், குருவே சரணம், திருவே சரணம், குகனே சரணம், விமலா சரணம். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், குருவே சரணம், திருவே சரணம், குகனே சரணம், விமலா சரணம். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம். வேண்டும் முன்பே இங்கு யார் வந்தது, வேலவன் என்றே மனம் சொன்னது, வேதனை தீர்த்திட வேல் வந்தது, அச்சம் கலைந்து மனம் நிறைவானது. கந்தா கடம்பா கருணாகரா, கதிர்காம முருகா கதிர்வேலவா, கார்த்திகை மைந்தா ஆடுமயில் வாகனா, கலியுக வரதா கனகவேலா, முத்தமிழ் அருளிய முத்துக்குமாரா, தித்திக்கும் செந்தமிழை செப்பிய முருகா, வேண்டும் முன்பே இங்கு யார் வந்தது, வேலவன் என்றே மனம் சொன்னது, வேதனை தீர்த்திட வேல் வந்தது, அச்சம் கலைந்து மனம் நிறைவானது. கிருத்திகை நாளில் கீர்த்திகளை அருளும் கோவே கோமகனே கோதண்டமே, கார்த்திகை மாத தீபத்திருநாளில் திருவிழா காணும் திருமுருகனே, பௌர்ணமி நாளில் பூரணமுமானாய்
நாதனே நர்த்தமிழனே ஷஷ்டி திருநாளில் விரதங்கள் இருந்தால் வேண்டிய விருப்பங்கள் நிறைவேறுமே. அருவானவன் உருவானவன் குருவானவன் திருவானவன் மனதிலே உனை வைத்து என்னிலே உனை கண்டேன் வேண்டும் முன்பே இங்கு யார் வந்தது வேலவன் என்றே மனம் சொன்னது வேதனை தீர்த்திட வேல் வந்தது அச்சம் கலைந்து மனம் நிறைவானது. கன்னிமார் வணங்கும் கந்த பெருமானே கருமத்தை தீர்க்கும் குருநாதனே வள்ளி தெய்வானே மணந்த பெருமானே திருப்பரங்குன்றத்தில் காட்சி தருவோனே தந்தைக்கு மந்திரம் சொன்ன பெருமானே ஓம் எனும் பிரணவத்தின் குருவானவன் ஔவைக்கு மந்திரம் சொன்ன பெருமானே ஆண்டியின் கோலத்தில் நின்ற பெருமானே உயிரானவன் உலகானவன் சித்தன்னவன் சிவமானவன் உன்னையே உருகியே வணங்கியே நின்றேனே வேண்டும் முன்பே இங்கு யார் வந்தது வேலவன் என்றே மனம் சொன்னது வேதனை தீர்த்திட வேல் வந்தது அச்சம் கலைந்து மனம் நிறைவானது. கந்தா கடம்பா கருணாகரா கதிர்காம முருகா கதிர்வேலவா கார்த்திகை மைந்தா ஆடுமயில் வாகனா கலியுக வரதா கனகவேலா முத்தமிழருடைய முத்துக்குமாரா தித்திக்கும் செந்தமிழை செப்பிய முருகா வேண்டும் முன்பே இங்கு யார் வந்தது வேலவன் என்றே மனம் சொன்னது வேதனை தீர்த்திட வேல் வந்தது அச்சம் கலைந்து மனம் நிறைவானது. ஆதியும் நீயே அந்தமும் நீயே அழகும் அறிவும் ஆனவன் நீயே தேவரும் மூவரும் ஆனவன் நீயே வானும் மண்ணும் ஆனவன் நீயே சக்தியின் மைந்தனே சித்தர்களின் தலைவனே சகல சித்தருளும் கந்த பெருமானே ஆக்ஞையில் நின்று செப்பிய மணியனே ஒளியாய் நிற்கும் சுப்பிரமணியனே சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம். திரு வைரவன்பட்டி அருள்மிகு திரு மெஞ்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமியாகம். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள வைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்பாள் சமேத ஸ்ரீ திரு மெஞ்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமி திருநாளை முன்னிட்டு மகா பைரவர் யாகம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சுவாமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்கள். தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது.
கோபூஜைகள், பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம், கும்ப தீபம், மயில் தீபம், யானை, சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர். ஆடி கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் அதிகாலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி. முருக கடவுளின் அறுபடை வீடு கோவில்களில் 4ஆம் படை வீடு கோவிலாக விளங்கும் கும்பகோணம் அருகிலுள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயமாகும். இவ்வாலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று ஆடி கிருத்திகை பெருவிழா. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் முருக கடவுளை வழிபட்டு வருகின்றனர். மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்கக்கவச அலங்காரத்தில் வைரவேலுடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்றிரவு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாளையங்கோட்டை அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவில் பழமையும் வரலாற்று பெருமையும் கொண்டது. டச்சுக்காரர்களால் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து சண்முகர் சிலை எடுத்து செல்லப்பட்டது. அதற்காக புதிதாக முருகன் சிலையானது எடுத்து செல்லும் போது அங்கு மூல விக்கிரகம் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்று இத்திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் இந்த கோவில் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக கூறப்படுகிறது. மூலவர் ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகின்றார். சுவாமிக்கு தென்பகுதியில் ஸ்ரீ கோமதி அம்பாள் அருள்பாலித்து வருகின்றார். மேலும் விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், குரு தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள், பைரவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகின்றன. அதில் ஒரு நிகழ்வாக தனி சன்னதியில் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ள பைரவருக்கு ஆடி தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஹோமங்கள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது. மாலையில் முதலில் பைரவ ஹோமம் நடைபெற்றதை தொடர்ந்து மஞ்சள் பொடி, மாப்பொடி, வாசனை பொடி, பால், தயிர், விபூதி, பழ வகைகள், தேன், சந்தனம் கொண்டு ருத்ர ஜபத்துடன் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள், ஆசிக அன்பர்கள் இதில் கலந்து கொண்டு கால பைரவரை தரிசித்து சென்றனர். திருமணஞ்சேரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக விக்கிரமன் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு சென்றனர். டி கேணிப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ ஓம் பவானி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பவானி அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் டி கேணிப்பட்டு கிராமம் அருள்மிகு ஓம் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பவானி அம்மனுக்கு வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ அபிராமியாக அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வேள்வி செம்மல், சிவ திரு சிவமூர்த்தி மற்றும் திரு ஆடலரசின் சிவகண பேரிக்கை சிவனடியார் கூட்டத்தின் சார்பில் அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்டன. தொடர்ந்து கைலாய வாத்தியங்களுடன் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் இறுதி நாள் நிகழ்வாக மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஸ்ரீ முத்தாலம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு தேர் திருவிழா 23ஆம் தேதி துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. மேலும் தேர் திருவிழாவின் இறுதி நாளாக மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு
மூலவர் முத்தாலம்மன் மற்றும் உற்சவர் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் வேப்ப மரத்தின் அடியில் நின்றபடி இரவு வீதி உலா காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரிய தச்சூர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் வலுவிழப்பார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி. அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம். அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அடுத்த பொருள்வை தச்சேரி கீழத்தெருவில் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஆடித்திருவிழா இன்று காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் ஆடை உடுத்தி பூத்தட்டு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காப்பு கட்டிக்கொண்ட பெண்கள் கும்மியடித்து அம்மனை வழிபாடு செய்தனர். ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால் காவடி ஊர்வலம், அம்மன் புறப்பாடு வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பைரவருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பைரவரை தரிசனம் செய்தனர். நாமக்கல் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு மகா யாகம், 108 சங்காபிஷேகம். நாமக்கல் நகர் மோகனூர் சாலையில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மகா யாகம், 108 சங்காபிஷேக விழா கோவில் வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் கணபதி ஹோமத்துடன் துவங்கி சுப்பிரமணியர் ஹோமம், 108 மகா சங்கு பூஜை மற்றும் மூலவர் பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி, 108 சங்கு கலச அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. வருகை புரிந்த பக்தர்களுக்கு நாமக்கல் கௌரி அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.